வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜியின் ஆட்டம் முடிந்ததா? தமிழக அரசியல்ல கோட்டையை தீர்மானிக்கும் சக்தியா எப்போதும் கொங்கு மண்டலம், மேற்கு மண்டலம் திகழ்கிறது. கடந்த தேர்தல்களில் இந்த மண்டலத்தில் அதிமுக பெற்ற பலமே திமுகவுக்கு பெரும் சவாலாக இருந்தது. இதனை முறியடிக்கவும் கொங்கு மண்ணில் திமுகவின் கொடிய வலுவா ஊன்றவும் முதல்வர் ஸ்டாலின் வகுத்த வியூகம்தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பு. ஆனால் தற்போது வெளியாகியிருக்க உத்தேச வேட்பாளர் பட்டியலில் கொங்கு மண்டல பாரம்பரிய திமுகவினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து தலைமைக்கு சென்றுள்ளதா கசிந்திருக்கு பட்டியல் இடம்பெற்றிருக்க பெயர்கள் தான். அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள பெரும்பாலானவர்கள் மாற்று கட்சியிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் என்பதுதான் பாரம்பரிய நிர்வாகிகளின் குற்றச்சாட்டு. கிணத்துக்கடவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து வந்த தளபதி முருகேசன், பல்லடம் தொகுதிக்கு மதிமுகவிலிருந்து வந்த முத்திரத்தினம், அந்தியூர் தொகுதிக்கு தேமுதிகவிலிருந்து வந்த சிவபாலன், தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு மதிமுக பின்னணி கொண்ட ரவி, பெருந்துறை தொகுதிக்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாஜலம், கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு அதிமுகவிலிருந்து இணைந்த சிந்து ரவிச்சந்திரன். இந்த பெயர்களை பார்க்கும்போது பல தசாப்தங்களாக கட்சிக்காக உழைத்த, சிறை சென்ற, தடியடிப்பட்ட உடன்பிறப்புகள் ஓரம் கட்டப்படுகிறார்களோ என்ற அச்சம் தொண்டர்களிடையே இருந்திருக்கு. கட்சி கஷ்ட காலத்தில் இருந்தபோது கொடி பிடித்தவர்கள் நாங்கள். ஆனால் பதவி என்று வரும்போது நேற்று வந்தவர்களுக்கு சிவப்பு கார்பெட் விரிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதே மேற்கு மண்டல திமுக நிர்வாகிகளின் ஒட்டுமொத்த குரலாக இருக்கு. செந்தில் பாலாஜியின் இந்த அதிரடி அரசியல் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களோடு அவருக்கு இருக்கும் இடைவெளியை காட்டுவதா பரவலாக பேசப்படுது. அதிமுகவின் கோட்டையை தகர்க்க வெற்றி வேட்பாளர்கள் என்ற பெயரில் மாற்றுக் கட்சியினரை முன்னிறுத்துவது நீண்டகால விசுவாசிகளின் மன உறுதியை குலைக்கும் செயலாக பார்க்கப்படுது. இந்த தகவல்கள் மேற்கு மண்டலத்தில் காட்டுத்தீயாக பரவி வரும் சூழலில் அனைவரது பார்வையும் இப்போது அறிவாலயத்தின் பக்கம் திரும்பியிருக்கு. தலைவர் ஸ்டாலின் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற ஒற்றை நம்பிக்கையில் பல நிர்வாகிகள் காத்திருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க வேண்டும் என்பது தலைமையின் உத்தரவு. ஆனால் அது உட்கட்சி பூசலில் திமுகவின் தோல்வியாக முடிந்துவிடக்கூடாது என்பதில் மூத்த நிர்வாகிகள் கவனமாக இருக்காங்க. வேட்பாளர்கள் தேர்வு என்பது வெறும் வெற்றி வாய்ப்பு சார்ந்தது மட்டுமல்ல, அது தொண்டர்களின் உணர்வு சார்ந்தது என்பதையும் தலைமை உணருமா என்பதே தற்போதைய கேள்வியாக இருக்குது.